திமுகவோட செயற்கை கூட்டம் விவகாரத்துல வந்து அதிமுகவுக்கு எதிராக கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு விளைக்கிற எந்த ஒரு திட்டமே திமுக ஆட்சியில இருக்கிறப்போ அது அரங்கேறும். எப்படி 74ல கச்சத்தீவை முதல்வராக இருந்த பெரியவர் கருணாநிதி தாரை வார்த்து கொடுத்தாரோ அது இன்றைய அளவுக்கு நமது மீனவர்கள் தினம் தினம் கடல்ல சென்று மீன் பிடிக்கிறப்ப எல்லை தாண்டிட்டதா சொல்லி எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்திற்கு அது பெரிய தலைவலியா இருக்கு. டெய்லி பேசிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு நட்புறவு நாடா இருக்கிறதுனால அது பண்ண முடியும். அதே போல காவிரி பிரச்சனையிலையும் தெரியும், அந்த ஒப்பந்தம் காலாவதியாக விட்டாரு. இந்த வரைக்கும் இன்னைக்கு டெல்டா பகுதி, காவிரி பகுதி மாவட்டங்கள், காவிரி தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனையா இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா இன்னைக்கு நாம நீதிமன்றங்கள்லயும் தீர்ப்பாயங்களையும் இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடி கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி கொடுக்காம நம்ம இழுத்தடிச்சு அங்க மிதமிஞ்சி மழை பெஞ்சாதான் தண்ணி வருங்கிற அளவுக்கு காரணமும் திமுக ஆட்சி தான். இது போல நீட் தேர்வு வர்றதுக்கு காரணமா இருந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள்லாம் விவசாயிகளை பாதிச்சுட்டு இப்ப இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களே, அந்த திட்டங்கள் வர்றதுக்கு அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டதே முதல்வர் ஸ்டாலின் தான். இன்னைக்கு டங்ஸ்டன் சம்பந்தமாவும் போன ஆண்டு பல இந்த பத்திரிகைகள்ல வந்து செய்திகளே நாங்க குறிப்பிட்டு இருந்தோம். திமுக தான் அந்த டங்ஸ்டன் வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு அவங்கதான் கபட நாடகம் ஆடுறாங்க. திமுக பத்தி தான் தெரியுமா அவங்களுக்கு? பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு கட்சியை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற பழனிசாமி சுயநலத்தை தவிர வேற எதுவும் தெரியாது, துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. தான் பதவியில இருக்கணுங்கிறதுக்காக யாருக்காலையும் பிடிப்பார், யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடியவர். அவரையும் அந்த அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதை தாண்டி இன்னைக்கு திமுக தான் இன்னைக்கு ஜங்ஷன் வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் அவர் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும். உங்களுடைய நிலைப்பாடு அது தேவையில்லை, மத்திய அரசாங்கம் அதை அந்த முயற்சியை நிறுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமா தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் நண்பர் அண்ணாமலையும் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. நல்ல செய்தி வருங்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய நம்பிக்கை. வட தமிழகங்கள்ல வந்து வெள்ளம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது, அதுக்கு வந்து உரிய நிவாரணங்கள் பல்வேறு பகுதிகளில் வழங்கல. அதுதான் இவங்க கள்ளச்சாராயத்துல இருந்தா 10 லட்சம் கொடுக்குறவங்க இது மாதிரி பாதிப்புக்கு குறைந்தபட்சம் பாண்டிச்சேரியில கவர்மெண்ட்ல கொடுத்த மாதிரி ஒரு 5000 ரூபாய்னாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரணும். இன்னும் நிறைய பாதிப்பு விழுப்புரம் மாவட்டங்கள், திருவண்ணாமலை, நம்ம கடலூர் மாவட்டம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு தயார் பண்ணி கொடுக்கணும், மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யணும். அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையா இருப்போங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற செய்தி. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் பயணம் செய்யும் கப்பல் விரைவில் கவிழும் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாருங்க? இதே பழனிசாமி முன்ன என்ன சொல்வாரு, டிடிவி தினகரன் ஒண்ணுமே கிடையாது, டிடி தினகரன் பாரு, அது கூட என் பேரை ஃபுல்லா சொல்ல தெரியாது, டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்க என்ன பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அம்மாமுகங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். அது 10 தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு, அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லயுமே ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை ஓட்டிடாம இருந்தார் விக்கிரவாண்டியில. கேட்டா அம்மாவோட எல்லாம் அவரை கம்பேர் பண்ண முடியுமா? அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்ல உட்கார்றதுனால அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவரு ஒரு மாதிரி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார், அந்த அபாயம் இருக்குன்னுதான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன். ஏன்னா ரெட்டையில அவர்கிட்ட இருக்கு, அதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு,
அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அழிஞ்சு போயிடும், உங்களை ஏமாத்திக்காதீங்க, விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். இன்னும் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க. அததான் நானும் சொல்றேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் இரட்டை இலை. திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து, ஊழல் வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த பாவத்தை, அந்த அதுக்கு பிராயச்சித்தை தேடுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர, அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. சுயநலத்துக்காக அந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் என்ற இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். அது நிச்சயம் இயற்கை தடுத்து விடுங்கிற நம்பிக்கை எனக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் ஒன்றிய அரசு நிவாரண தொகையை குறைச்சுதான் கொடுக்குறாங்க, கொடுக்காமலே போறாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒன்றிய அரசு இப்ப கூட நீங்க பாத்தீங்க, நம்ம கேட்கறதோட கம்மியா இல்ல. முதலமைச்சர் இப்ப எங்களுக்கு 2000 கோடி தேவை இமீடியட்டான்னு கேட்டாரு. அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே 1000 கோடி கொடுத்தாங்க. அவங்க 2-3 நாள் இங்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு போயிட்டு ப்ரொசீஜர் படி மறுபடியும் இங்க ஃபண்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே எல்லாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க எவ்வளவு திட்டங்கள் வருது, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க மெட்ரோ ட்ரெயினுக்குலாம். நீங்க பட்ஜெட் அன்னைக்கு சிலதை போக்கஸ் பண்ணலாம், தொடர்ந்து அந்த அரசாங்கம் கொடுக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் செய்யறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் திட்டங்களை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது போல இந்த இதற்கும், இந்த வெள்ளம் பாதிப்புகளுக்கும் மத்திய அரசு அவர்கள் உரிய நிதியை வழங்குவார்கள். இவங்க போய் அது சரியா முறையா அப்ரோச் பண்ணி கேட்கணும். அந்த நிதியை முறைகேடு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோள்.